இனிய காலை வணக்கம். மகிழ்ச்சியின் தினம் ஒரு யோகா. மகிழ்ச்சியின் தினம் ஒரு யோகாவில் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் செய்து உங்களுக்காக காமிக்க இருக்கிறோம். அதன் வரிசையில் இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பத்ம கூர்மாசனம். பத்மாசனத்தை அமர்ந்து கொண்டு 2 கைகளிலையும் கும்பிட்டு நிலை வைத்துக்கொண்டு கீழே குனிஞ்சி தரைய 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 நன்றி. 2 கையிலும் சின்முத்திரை வைத்து கொண்டு ஆழ்ந்த மூச்சு. பத்ம கூர்மாசனம். பத்ம கூர்மாசனம் செய்யும் பொழுது 2 தோள்பட்டைகளும் வலிமையடைகின்றன. நம்ம முன்னோக்கி கீழே வளைக்கும் பொழுது இந்த விலா எலும்பு, இந்த பக்கம் உள்ள விலா எலும்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த நெஞ்சு எலும்பெல்லாம் வலிமையடைகின்றன. மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த பிரச்சனை அடிவயிறு அமுக்கப்படுவதால் நம்ம அடிவயிறு பகுதியில் உள்ள கழிவுகள்லாம் நீக்கப்படுகின்றன. சிறுநீரக சம்பந்தமான நோய்கள் இருந்தால் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த நோய்களிலிருந்து விட முடியும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது வலிமையடைகின்றன. முதுகு தண்டுகளாம் நல்லா வளையும் தன்மை ஏற்படுகின்றன. நிறைய நன்மைகள். இந்த ஆசனம் ஒரு எளிமையாக தான் இருக்குது ஆனால் செய்யும் பொழுது. ஆனால் நன்மைகள்லாம் பார்த்தோம்னா நம்ம சொல்லிக்கிட்ட போகலாம். நிறைய நன்மைகள் இந்த ஆசனத்தில் இருக்குது. அனைவரும் செய்து பலன் பெற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு நிறைவாக ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்கள். இந்த ஆசனத்தை பார்த்தீங்கன்னா கூர்மாசனம், பத்ம கூர்மாசனம். உடல் கூறு அப்படியே கூறு போட்டால் எப்படி இருக்கும், அப்படி அந்த ஆசனங்கள்லாம் செய்யும் பொழுது உடல்நிலையும் மனநிலையும் கூறு போட்டு ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். இப்போ இதயம் எப்படி வேலை செய்யுது, வயிறு எப்படி வேலை செய்யுது, மூச்சு காற்று எவ்வளோ சுவாசம் எப்படி போகுது, வயிறு இப்போ வயிறில் கணையம் எப்படி இருக்குது, கல்லீரல் எப்படி இருக்குது, மண்ணீரல் எங்கே இருக்குது, ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு கல்லீரல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உணர முடியும் இந்தமாரி ஆசனங்கள்லாம் செய்யும் பொழுது. அப்புறம் யூரின் பாஸே பண்ண முடியல, ரொம்ப இதாக இருக்குது, அடக்க முடியல அப்படின்னா அந்த கிளாண்டர்லாம் நல்ல வலுப்பெறணும். இந்தமாரி ஆசனங்கள்லாம் செஞ்சுட்டே இருந்தால் நல்ல வலுப்பெறும். இப்போது உடனே போயிடுவாங்க, நைட்டில் ஒரு 4 தடவை 5 தடவை எழுதி போகிறாங்கன்னா அவங்களெலாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்போ இந்தமாரி ஆசனங்கள்லாம் செய்யும்பொழுது அவங்களுக்கு அந்தமாரி பிரச்சனைகள் வரவே வராது. ஏன்னா என்ன காரணம்னா அடிவயிறு நல்லா அமுக்கப்படுறதுனால அங்கே உள்ள யூரின் பிளாடர் நல்லா நம்ம தாங்குகிற அளவுக்கு சக்தியை அங்கே இது பண்ணிடும், நல்லா வலுப்பெற வச்சிடும். அப்படிங்கும்போது இந்தமாரி ஆசனங்கள் செய்கிறனால அந்தமாரி பிரச்சனைகள்லாம் வரவே வராது. அப்போது நல்லா நிம்மதியாக தூங்கலாம். ஒரு நாள் பொழுதில் 4 தடவை இரவு நேரத்தில் எழுந்திரிச்சோம்னா சிறுநீர் கழிக்க ரொம்ப உடல் சோர்வடைஞ்சிடும். ஆனால் இதே நல்லா தூங்கிட்டு அயர்ந்து தூங்குறதுக்கான விஷயம் அப்படி வரல, நல்லா பிளாடர் நல்லா இருந்துச்சுன்னா அந்த தூக்கத்தை நம்ம எழுப்பி விடாது. நம்ம மூளையை நல்லா செயல்படுறதுக்கான விஷயத்தை செஞ்சிடும். அப்போ நல்ல வலுப்பெற்றுடும். ஒரு மூச்சு காற்று சீராக இருக்கும். இந்தமாரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது மூச்சை நல்லா இழுத்துட்டு கீழே குனிஞ்சு போனீங்கன்னா மூச்சு எந்த அளவுக்கு தம் கட்டி பண்ணிவிட்டு அப்புறம் எலும்பும் மூச்சு இழுத்துக்கணும். அப்படி இழுத்திங்கன்னா மூச்சோடு கலந்து செய்யும் பொழுது இந்த ஆசனங்கள்லாம், இந்த கூர்மாசனம், பத்ம கூர்மாசனம் மிகவும் சிறப்பான விஷயங்கள் செய்யும். இந்த ஆசனங்கள்லாம் தினம்தோறும் செய்து பார்த்துட்டு இதோட பலன்களை அனுபவிங்க. ஒரு வாரம் அதெல்லாம் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அவங்களால உணர்வுபூர்வமாக அதை அனுபவிக்க முடியும். நம்ம குறைவான நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் உங்களுக்கு வீடியோ கொடுக்குங்க தான் குறைவான நேரத்தில் கொடுக்குறோம். நிறைய விஷயங்கள் செய்து போட்டிருக்கோம். அந்தமாரி ஆசனங்கள்லாம் அரை மணி நேரம் கூட ஒரு வீடியோலாம் பேசி போட்டிருக்கோம். 1 மணி நேரம் வீடியோ கூட நம்மளுக்கு இருக்குது. தினமும் பாருங்கள். இந்த ஆசனங்கள்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடல்நிலை மேலே ஆசை இருந்துச்சுன்னா, நல்ல தேகத்தை உடலை சிறப்பாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தினமும் இந்த ஆசனங்கள்லாம் செய்துங்க. மீண்டும் ஒரு நாளை ஒரு ஆசனத்தோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.